ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 12ஆம் அத்தியாயம். லோகபால ஈஸ்வர லிங்கம். குறிப்பு: லோகபாலர்கள் குடியிருப்புகளின் பாதுகாவலர்கள் மற்றும் பிற தேவர்கள் தானவர்களால் விரட்டப்பட்டனர். அவர்கள் இந்த லிங்கத்தை சாந்தப்படுத்தினர். இந்த லிங்கத்திலிருந்து ஒரு நெருப்பு சுடர் வெளிப்பட்டு அனைத்து தானவர்களையும் எரித்து அவர்களின் பதவிகளில் லோகபாலகர்களை மீண்டும் நிறுவியது. அதனால்தான் இந்த லிங்கத்தின் பெயர் வந்தது. ஸ்ரீஹரர் கூறினார்: தேவர்களின் தெய்வமே லோகபாலேஸ்வர சிவன் 12வது தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவரை தரிசிப்பதன் மூலம் ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். அழகு பெண்ணே, ஆயிரக்கணக்கான தைத்திய குழுக்கள் ஹிரண்யகசிபுவின் மார்பிலிருந்து வெளிவந்தன. அவர்கள் தங்கள் சுரண்டல்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தனர். மலைகள், பூங்காக்கள் மற்றும் காடுகள் கொண்ட முழு பூமியும் அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. சிறந்த தவ தோப்புக்கள் மற்றும் அனைத்து யஜ்ஞங்களும் அவர்களால் அழிக்கப்பட்டன. வேதங்கள் மற்றும் வேதங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற பிராமணர்கள் அவர்களால் விழுங்கப்பட்டனர். யாக குழிகள் மதுபானம் மற்றும் தூசி துகள்களால் நிரப்பப்பட்டன. யாக குடங்கள் உடைக்கப்பட்டன. மண் பானைகள், பாத்திரங்கள் போன்றவை துண்டு துண்டாக உடைக்கப்பட்டன. வேதங்களை படிப்பதும் வசத், ஸ்வதா மற்றும் ஸ்வாஹாவை உச்சரிப்பதும் பூமியில் இல்லாமல் போனது. யாகத்தின் விழாக்கள் செயலிழந்தன. அதன் பிறகு உலகங்களின் பயந்த பாதுகாவலர்கள் மாதவரிடம் அடைக்கலம் தேடினர். நாங்கள் பசியால் வாடி துயரத்தில் வாடுகிறோம். ஐயனே, யஜ்ஞங்களில் எங்களுக்கு உரிய பங்கை மறுத்து நாங்கள் பலவீனமாகவும் சோர்வாகவும் ஆகிவிட்டோம். முன்னர் நமூச்சி, விஷபர்வன், முரர், பயங்கரமான ஹிரண்யகசிபு மற்றும் நரகர் ஆகியோரிடமிருந்து நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். அதேபோல் சூரர்களில் சிறந்தவரே, இப்போது எங்களை காப்பாற்றுங்கள். எங்களை அச்சுறுத்துவதற்கு பெரும் ஆபத்து வந்துவிட்டது. அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதத்துடன் இறைவன் புறப்பட்டார். தைத்தியர்கள் கடலுக்குள் நுழைந்தனர். அங்கிருந்து அவர்கள் இரவில் வெளியே வந்து சிறந்த பிராமணர்களையும் துறவிகளையும் புனித சடங்குகளில் ஈடுபட்ட தீட்சை பெற்றவர்களையும் கொன்றனர். தேவி, பின்னர் அன்பான பெண்ணே, அவர்கள் அசுரர்கள் ஸ்வர்க்கத்திற்கு சென்றனர். தேவர்களின் தலைவரான சக்கரரான தேவேந்திரன் தோற்கடிக்கப்பட்டார். அதே வழியில் அவர்கள் தெற்கு பகுதிக்கு சென்றனர். பின்னர் தர்மராஜா அடக்கப்பட்டார். மேற்கு பகுதிக்கு சென்ற பிறகு நீர்நிலைகளில் மன்னன் வருணன் வெற்றி பெற்றான். வடக்கில் தேவியே, தனதன் குபேரன் தைத்தியர்களால் தோற்கடிக்கப்பட்டார். விரக்தியடைந்த அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அடைக்கலம் தேடினார். பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவர்களிடம் வழிகளையும் வழிமுறைகளையும் குறிப்பிட்டார். தேவர்களே, மகாகாலவனத்திற்கு செல்லுங்கள். மன ஒருமைப்பாடு, தூய்மை மற்றும் பக்தியுடன் உலகின் அனைத்து நன்மை செய்பவர்களுக்கும் இறைவனான சங்கரரை சாந்தப்படுத்துங்கள். அங்கே நீங்கள் அவரது அருளால் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். அளவிட முடியாத மகிமை கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் பகுதிகளின் காவலர்கள் அற்புதமான மகாகாலவனத்திற்கு சென்றனர். ஆனால் பல்வேறு வகையான ஆயுதங்களை ஏந்திய தைத்தியர்களால் அவர்கள் அங்கு செல்லாமல் தடுக்கப்பட்டனர். மீண்டும் அவர்கள் ஓடிப்போய் ஜனார்த்தனரை அணுகினர். 3 உலகங்களும் எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்டன என்ற பயங்கரமான உண்மையை அவர்கள் அவரிடம் கூறினார்கள். மீண்டும் நாராயணர், காபாலகர்களின் வேடத்தில் சிறந்த மகா காலவனத்திற்கு செல்லுங்கள். புனித சடங்குகள் மற்றும் அனுசரிப்புகளை செய்யுங்கள். மண்டை ஓடுகளால் அலங்கரிக்கவும் கட்வாங்கங்களை ஏந்தி அமைதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். 5 முத்திரைகளால் உங்களை அலங்கரிக்கவும். உங்கள் அனைத்து உறுப்புகளும் புனித சாம்பலால் பூசப்பட வேண்டும். ஒளிரும் சிறிய மணிகள் மற்றும் கணுக்கால்கள் கால்களில் கட்டப்பட வேண்டும். இவ்வாறு பிரம்மதேவரின் துணையுடன் சிறந்த மகா காலவனத்திற்கு செல்லுங்கள். இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பேச்சை கேட்ட அந்த அனைத்து காவலர்களும் பெரிய தேவி காபாலகர்களின் வேடத்தில் அங்கு வந்தனர்.
அங்கு அற்புதமான ஒளிரும் மகாலிங்கம் பல்வேறு வகையான பாடல்கள் மற்றும் பிரார்த்தனைகளுடன் காணப்பட்டு பல முறை புகழ்ந்து பாடப்பட்டது. அப்போது அந்த லிங்கத்திலிருந்து ஒரு நெருப்பு சுடர் எழுந்தது. அது அனைத்து தானங்களையும் எரித்து சாம்பலாக்கியது. லிங்கத்தின் மகத்துவத்தை உணர்ந்த அவர்கள் அதற்கு முறையாக பெயரிட்டனர். பெரிய லிங்கம் மிகவும் ஒளி வீசுகிறது மற்றும் பகுதிகளின் பாதுகாவலர்களால் முறையாக சேவை செய்யப்பட்டுள்ளது. எனவே அது பூமி முழுவதும் லோகபாலேஸ்வர என்ற பெயரால் பிரபலமடையும். இவ்வாறு கூறிவிட்டு பகுதிகளின் பாதுகாவலர்களால் பாதுகாக்கப்பட்ட அனைத்து தேவர்களும் தங்கள் தங்கள் பகுதிகளுக்கு சென்றனர். அவர்கள் முன்பு போலவே மகிழ்ச்சி அடைந்தனர். லோகபாலேஸ்வரர் என்ற தெய்வம் சிவனை தரிசிக்கும் மனிதர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் ஏராளமான செல்வந்தர்களாக மாறுகிறார்கள். வறுமை, கொள்ளை நோய், அகால மரணம் எதுவும் அவர்களுக்கு ஏற்படாது. அவரை தரிசிப்பதன் மூலம் இணையற்ற செழிப்பு ஏற்படும். வழிகள், தெய்வம் காணப்படுகிற ஆசை நிறைவேறும். மரணத்திற்கு பிறகு அவர் மிகப்பெரிய இலக்கை அடைவார். லோகபாலேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் குதிரை யாகம் சரியாக செய்யப்படும் போது அவர் பொதுவாக அடையப்படும் பலனை பெறுகிறார். லோகபாலேஸ்வர சிவனை தற்செயலாக தரிசிப்பவர் கூட எப்போதும் காவற்துறையினரின் அல்லது அது போன்ற துணையுடன் ஸ்வர்க்கத்தில் மகிழ்ச்சி அடைகிறார். சம இரவுகள், திங்கட்கிழமைகள், குறிப்பாக 14வது சந்திர நாள் அல்லது 2 அயனங்களிலும் 8வது நாளில் தெய்வத்தை பக்தியுடன் தரிசிப்பவர்கள் போரில் எதிரிகளால் வெல்ல முடியாதவர்களாக மாறுவார்கள். மரணத்தின் போது அவர்கள் ஒரு விமான ரதத்தில் சக்கரரின் அதாவது தேவேந்திரனின் அணுக முடியாத உலகத்திற்கு செல்கிறார்கள். காலப்போக்கில் அவர்கள் படிப்படியாக வருணலோகம், குபேரலோகம் மற்றும் தேவர்கள் கூட அரிதாகவே அடையும் பிரம்மலோகம் அங்கு செல்கிறார்கள். இவ்வாறு தேவி பாவத்தை அளிக்கும் சக்தி உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. இப்போது காமேஸ்வரரின் மகத்துவத்தை கேளுங்கள். 12ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.